எதுக்குடி இவனை கூட்டிட்டு வந்தீங்க? செவந்தி, கொஞ்சம் அமைதியா அவன் எதுக்கு வந்திருக்கானாவது கேள. இவன் பேசுறத கேட்க இங்க யாருமே தயாரா இல்ல. ஒழுங்கா இவனை திரும்ப கூட்டிட்டு போயிடு. தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். இவனைதான் ஜெயில போட்டாங்களே, அப்புறம் எப்படி வெளியே வந்தான்? அவனை எங்க சொந்த ஜாமீன்ல பணம் கட்டி கூட்டிட்டு வந்தோம். ஆமா, இவன் பெரிய தியாகி. இவனுக்கு ஜாமீன் ஒரு கேடு. இவனுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே? அப்படி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவன் சிந்து கிட்ட பேசதான் வந்திருக்கான். என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னடா இருக்கு? முதல்ல வெளியில போ. நீ எனக்கு என்ன வேணாலும் திட்டு, அதுக்கான தகுதியும் உரிமையும் உனக்கு இருக்கு. ஆனா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு ப்ளீஸ். உன்னை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கலடா. இதுல நீ பேசுறது வேற நான் காது கொடுத்து கேட்கணுமா? முதல்ல இங்க இருந்து வெளியில போ. சிந்து, கொஞ்சம் பொறுமா, அவர் என்னதான் சொல்றாருன்னு கேட்போம். சொல்லுங்க தம்பி. தேங்க்ஸ் அங்கிள். சிந்து, உன்னை நான் ஏமாத்தினதும் கொலை பண்ண முயற்சி பண்ணதும் எல்லாமே ஏதோ ஒரு அகங்காரத்துல பண்ணதுதான். ஆனா நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சது. நான் உனக்கு பண்ணது எல்லாமே மன்னிக்க முடியாத துரோகம்தான். அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஜெயிலுக்குள்ளேயே வாழ தகுதி இல்லாதவன் நினைச்சு தற்கொலை முயற்சி பண்ணேன். ஆனா அது முடியல. ஏய் கௌதம், என்னடா சொல்ற? ஜெயிலுக்குள்ள தற்கொலை முயற்சி பண்ணியா? ஆமாக்கா, நான் செத்துட்டா நான் பண்ண பாவம் என்னோடையே போயிடும். அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் சிந்துக்கு பண்ண துரோகத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடினதாவும் இருக்காது. அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணி இனி வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் சிந்துவுக்காக வாழ்ந்தே செத்துறணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். பாத்தீங்களா ஜெயில் வாழ்க்கை என் தம்பியை எப்படி மாத்திருக்குன்னு? ஏய், உன் தம்பி இருந்த 2 நாள் ஒரு ஜெயில் வாழ்க்கை. அதுல இவன் திருந்தி முக்தி அடைஞ்சிட்டானா? இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்ல சொல்லு. இவன்லாம் திருந்தவே மாட்டான். ஆமா செவந்தி, இப்படிதான் இவன் எல்லா பொண்ணுங்க கிட்டயும் தேன் ஒழுகுற மாதிரி பேசி அவங்க வாழ்க்கைய நாசம் பண்ணுவான். ஏன் என்ன காதலிக்கிறப்போ எப்படி எல்லாம் பேசினான் தெரியுமா? கொடூரமான விஷம் உள்ள பாம்பு கூட நம்பலாம். ஆனா இவனெல்லாம் நம்பவே கூடாது. இவனை முதல்ல போ சொல்லுங்க, போ சொல்லுங்க. சிந்து, உனக்கு என் மேல உள்ள கோபம் நியாயமானதுதான். ஆனா கோபத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியாகாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு ப்ளீஸ். நிறுத்துடா. இப்படிலாம் நீ பேசுறத நம்பிதாண்டா நான் இப்ப என் வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேலயும் நீ பேசுறத நான் நம்பவே நினைக்கிறியா? இந்த ஜென்மத்துல அப்படி ஒரு விஷயமே நடக்காது. நீ சொல்றதா சரி சிந்து. இப்போதைக்கு ஜாமீன்ல தானே வந்திருக்கான். முழுசா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நீ இந்த கேஸ வாபஸ் வாங்கணும். அதுக்குதான் இவனுடைய அம்மாவும் இவளும் வந்து பேசினாங்க. நாம ஒத்துக்கல. இப்போ இவனை அனுப்பி சென்டிமெண்டா பேசி உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கான். ஐயோ, சத்தியமா அப்படிலாம் இல்லைங்க. எங்க அம்மா இங்க வந்தது எனக்கு தெரியாது. நானா தான் சிந்து கிட்ட பேசி மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். யாரு? உனக்கு தெரியாதா? நீங்கெல்லாம் யாரு, எந்த நேரத்துல எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? நீ, இவ, உங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிதான் சிந்துவை கன்வின்ஸ் பண்ண பாக்குறீங்கன்னு நல்லா தெரியுது. ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு. நீயே செவந்தி அவங்க புருஷன் பொண்டாட்டி கதைக்குள்ள நீ மூக்க நுழைக்கிற. சிந்துவை மனசெரங்கி கௌதமோட சேர்ந்து வாழலாம் நினைச்சா கூட நீ விடமாட்ட போல இருக்கு. ஏய், அப்படி ஒரு எண்ணத்துல எந்த காலத்திலயும் நீ இங்க வந்து நிக்காத. அது நான் செத்தாலும் நடக்காது. இங்க பாரா,
இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க நின்னா நானே உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன். நிறைஞ்ச இந்த வீட்டுக்குள்ள உன்ன மாதிரி பாவப்பட்டு வரத்தும் சிந்த கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா வெளியில போயிடு. ச்சே. சிந்து 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 இங்க பாரு, நில்ல சிந்து. சிந்து சிந்து தம்பி, அதான் சிந்து தெளிவா சொல்லிருச்சுல்ல, இனி பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, கிளம்புங்க. அங்கிள், அவதான் கோபத்துல ஏதோ பேசிட்டு போறானா? அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய நீங்களே இப்படி பேசுறீங்களே. ஆமா, அவ சொல்றத தான் நாங்க கேட்போம். ஏன்னா அவ தான் எங்க வீட்டு பொண்ணு, எங்களுக்கு அவ தான் முக்கியம். எதுக்கு நீ இங்க நின்னு பிச்சை எடுக்கிற? கிளம்புடா. ஆண்டி, அத்தை, என்னத்த இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஏய், இப்ப மூஞ்சில் அடிக்கிற மாதிரி தான் பேசுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் உன் தம்பிங்க நின்னானா மூஞ்சிலேயே அடி விழும். அப்படியெல்லாம் வேணானா ஒழுங்கா அவனை இப்பவே இங்க இருந்து போ சொல்லு. திரும்பவும் சொல்றேன், சத்ரபதி சார் மேல இருக்கிற மரியாதையில சொல்றேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இல்ல இங்க நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஏய், என்ன ஏன் தம்பி நீ எதுக்கு வெளியே போக சொல்ற? ஏய் பூர்ணி, இன்னும் ஒரு வார்த்தை பேசுன அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். போடி உள்ள. போக முடியாது. ஏன் தம்பியை தவிக்க விட்டுட்டு என்ன ரூம்குள்ள போய் முடங்கி இருக்க சொல்றீங்களா? கௌதம், நீ வாடா, நான் சித்தப்பா கிட்ட பேசுறேன். நீ வா. ஏய் ஏய், ச்சே.